ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சொல்லிய வார்த்தைகள் அல்லது நடைபெற்ற சம்பவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு வந்து சீஷர்களோடு பேசிய மிகப்பெரிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. அப்போ இந்த ராஜ்யம் என்பது உயிர்த்தெழுந்த பின்பு அடிக்கடி நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த ராஜ்யத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலேருந்து அவருடைய பிரசங்கம் ராஜ்யத்தை குறித்ததாகவே இருந்தது. அப்போ இதை குறித்து நாம் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். இதில் குறிப்பாக மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரம். அதில் அநேக உவமைகளை தேவன் இந்த ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். அதில் ரொம்ப பிரபலமான ஒரு உவமை த பேரபிள் ஆஃப் த சோவர், அதைத்தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு உவமையில் அவர் சொல்லுகிற காரியம் மற்ற உவமைகள் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு சொன்னவர் இந்த ஃபஸ்ட்டு உவமையில் ராஜ்யத்துக்குள்ளே எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். யார் போவா, எப்படிப்பட்டவங்க உள்ளே போவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த உவமையிலேருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்ம ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோமா, இல்லை ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களில் கடந்த எபிசோடில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, அந்த வழி அருகே விழுந்த விதைகள், அந்த வழி அருகே இருந்த அந்த நிலம் என்பது என்னுடைய இருதயத்தை குறிக்கிறது. விதை என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. விளைச்சல் என்பது வசனத்திற்கான நம்முடைய ரெஸ்பான்ஸை குறிக்கிறது. விதைக்கிறவர் தேவன். இப்போ வழி அருகே விழுந்த விதை குறித்து பார்க்கும் பொழுது வழியில் விழுந்த விதை முளைக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் கூட பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த விதை அங்கே கிடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறான். இல்லைப்பா, கிடந்தாலும் அது முளைக்காதுப்பா, அது வழி அருகே உள்ள நிலம் அப்படின்னு. ஆஹா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த விதையில் இருக்கிற வல்லம் உனக்கு தெரியாது, தூக்கிட்டு போயிடுறான். இது வகையான நிலம். இரண்டாவது வகையான நிலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த நிலம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா மேலே மண் இருந்துச்சு பாருங்க. அதை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அது இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப நல்ல நிலம், வேகமாக செடி வளர்ந்ததுன்னு சொல்கிற 5வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, மண் ஆழமாக இல்லை, அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரு. ஆனால் சீக்கிரமாக முளைத்தது, அது பாசிட்டிவ் ஃபேக்டரு. புரியலை பாருங்கள். மண் ஆழமாக இல்லை, அதனால் செடி வளரலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. மண் ஆழமாக இல்லை, ஆனால் செடி எப்படி வளர்ந்துச்சு, மெதுவாக வளர்ந்துச்சு, இல்லை சீக்கிரமாக வளர்ந்தது. இதை குறித்து தான் நம்ம கடந்த எபிசோடில் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்குறேன் பாருங்களேன். சில நேரத்தில் இந்த சபைக்கு வரும் பொழுது இல்லை இந்த சத்தியங்களை கேட்கும் பொழுது நாம் என்ன பண்ணிடுறோம், இதனுடைய இந்த சுவிசேஷத்தினுடைய ஆழம் அல்லது இந்த இயேசுவை பின்பற்றினால் வரக்கூடிய விளைவுகள், கான்சிக்வன்சஸ், அல்லது எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம் இப்படிங்கிற புரிதலே இல்லாமல் ஒரு எமோஷ்னலாக, பிரதர் கல்யாணமே முடியல, வாங்க இயேசு உங்களுக்கு குறைகள் நிறைவாக்குவார் அப்படின்னா, சரி அப்போ இயேசு ஏற்றுக்கிறேன் அப்படின்றோம். இல்லை அப்படின்னா வேலை கிடைக்காம வந்த உடனே உங்கள் கண்ணீரை இயேசு துடைப்பார் அப்படின்னு, அப்போ வேலை இல்லாமல் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறேன், கண்ணீரை துடைப்பாரா, சரி உள்ளே வந்துடலாம், அந்த இயேசு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுறோம். பிரசங்கம் பண்ணுறவங்களும் அல்லது இந்த சுவிசேஷத்தை போதிக்கிறவங்களும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு எமோஷனல் ஸ்டிரப், அப்படியே மன உருக்கமாக அல்லது ஒரு கண்ணீரோடு உங்களை பேசி அங்கே இருக்கிறவங்களை அப்படியே ஒரு எமோஷனல் ஸ்டிரப்புகளை கொண்டு வந்து சுவிசேஷத்தை சொல்லி அப்பாடா எல்லாரும் கண்ணீரோடு கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இது எந்த கேட்டகரின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாய் முளைக்கிறது. மண் கம்மியாக இருக்குது, ஆனால் செடி சீக்கிரமாக அடுத்த நாள் சர்ச்சுக்கு வந்துடுவான். அடுத்த நாளே பாஸ்டர் நீங்கள் சொல்லதான் இல்லை கேட்பேன் பாஸ்டர் அப்படின்னு உறுதியாக உற்சாகமாக நிற்பான். இவரை போல உற்சாகமாக யாருமே இல்லை சார். ரீசன்ட் பாஸ்டில் எங்கள் சபையில் சேர்ந்த ஆத்மாவில் இந்த ஆத்மா மாதிரி ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு நாமளே அவங்கள பார்த்து வியப்போம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து பார்த்தா ஆளை காணாது. போங்க சார், உங்கள் இயேசுவை நம்பி நாங்கள் வந்தோம், ஆனால் ஒன்றும் செட் ஆகலை, எல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளைச்சல் இல்லாதவங்களை மாறுறதை பார்க்கலாம். இதற்கு காரணம் என்ன? சீக்கிரமாய் வளர்ந்தவுடன் நம்ம நினைக்கிறோம் அது சரியான நிலம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அந்த நிலம் இன்னும் முழுசாக பண்படுத்தப்படவே இல்லை. ஏன்னா கீழே என்ன இருந்துச்சுன்னா கற்பாறை இருந்தது. ஒரு செடி வேகமாக வளர்கிறத எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னா, வெளியில் எவ்வளோ தூரம் வளருதுங்கிறத பார்க்கக்கூடாது, வெளியில் வளர்கிறதுக்கு முன்னே உள்ளே எவ்வளோ தூரம் வளருதுன்னு பார்க்கணும்.
அப்போது நல்ல கவனிங்க, நம்மளும் வசனத்தை ஏற்றுக்கிட்ட உடனே வசனத்தை அதை வெளித்தொற்றமாக சபைக்கு போகிறது என்ன, நம்ம பேரை மாற்றுறது என்ன, ஞானஸ்நானம் எடுக்கிறது என்ன, இன்னும் சொல்லப்போனால் உபவாச ஜெபத்துக்கு வர்றது என்ன, பைபிள் ஸ்டடிக்கு வர்றது என்ன, இது எல்லாம் வெளியில் இருக்கும். ஆனால் உள்ள வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேகமாக வளருது பிரதர், வேகமாக வளருதுன்னு நீங்கள் யோசிக்கணும் பிரதர். வேகமாக வெளியில் வளர்றத உள்ள வேறு வளர்ந்துச்சா நல்லா கவனித்து பார்த்தீங்களா? வேறு எவ்வளோ தூரம் வளருதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது, ஆனால் வெளியில் வளர்றத பார்க்க முடியும். ஆனால் வேறு நல்லா வளரலைன்னா வெளியில் வளர்றது நின்று போகும். இப்போ என்ன ஆகுது? கீழே பாறை தட்டுது, மேலே சூரியன் கொதிக்குது. என்ன நடக்குது? ஒரு பக்கம் மனக்கடினம், இன்னொரு பக்கம் வசனத்தினால ஏற்படக்கூடிய பெர்சிக்யூஷன், வசனத்தினால் ஏற்படக்கூடிய சவால்கள், இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால வரக்கூடிய போராட்டங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வரக்கூடிய உபத்திரவங்கள். இப்போ வெளியில் உபத்திரவம், உள்ள இருதய கடினம், ரெண்டையும் தாண்டி போக முடியல. என்ன சோக் ஆகி அங்கேயும் முடிஞ்சு போயிடுது. இப்போ நாமளும் ஆண்டவர் பிள்ளையாக தான் இருக்கிறோம். பிரச்சனையே வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வசனத்து நிமித்தம், இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பிரச்சனையே வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாமளும் வேகமாக வளர்கிற மாதிரி இருப்போம். இல்லை 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 இல்லை. ஒருவேளை இந்த வசனத்து நிமித்தம் போராட்டம், இந்த வசனத்து நிமித்தம் உபத்திரவம், இந்த வசனத்து நிமித்தம் பாடுகள், இதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறீங்கிறத பொறுத்து நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கலாம், வேறு கீழே போயிருக்கா இல்லையான்னு. வேறுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சத்தியத்தின்படி வாழக்கூடிய, அதாவது உள்ளான மனுஷன் அதில் வாழ வாழ வெளியில் இருக்கிற மனுஷனில் ஒரு மாற்றம் தெரிகிறது. அந்த மாற்றம் நமக்குள்ளே வருகிறதா? அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்கள், அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்கள். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததுனாலே, அது ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரியுது, ஆனால் சீக்கிரமாய் முளைத்தது. அப்படின்னா கீழே வேறு போகலை. வெயில் ஏறின போதோ, பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் அதெல்லாம் ஏறின போதோ ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிடுச்சு. என்ன தெரிஞ்சிடுச்சு? இந்த செடி விளைச்சலை கொடுக்காது. ஏன் விளைச்சலை கொடுக்காதுன்னா, கீழே வேர் போகலை. ஐரோப்பிய நாடுகளுக்கு போனீங்க அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், ஆனால் சின்ன புயலில் கூட இந்த மரங்கள் கீழே விழுந்துடும். அப்போ அவங்க ஒரு முறை அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேர் வந்து டீப் ரூட்டாக இல்லாமல் ஷாலோ ரூட், அதாவது என்ன சொல்கிறதுனா பறந்து விரிந்த வேர்களாக இருந்ததே தவிர ஆழமான வேர்களாக இல்லை. அப்போது அவங்க யோசித்தாங்க, அப்போ இந்த மரம் ஏன் இவ்வளோ பெரிய மரமாக வெளியில் இருந்தும் ஈஸியாக புயலில் கீழே விழுந்துட்டுனா, வேர் இருக்குது, அகலமான வேர் இருக்குது, ஆழமான வேர் இல்லை. அடுத்த கேள்வி, ஏன் ஆழமான வேர் இல்லை அப்படின்னா, இந்த மரத்திற்கு தேவையான நீர் சத்து மேல் மட்டமாக இருக்கிறதுனால, அதாவது பூமியின் ஆழத்தில் இல்லாமல் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இந்த மரம் என்ன பண்ணிடுதான்னா, கஷ்டப்பட்டு ஆழத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மேலேயே நீர்நிலையாக இருக்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் வாங்கி நல்லா வளர்ந்துருது, உயரமாக வளர்ந்துருது, அகலமாக விரிஞ்சிருது, ஆனால் கீழே வேர் போகவே இல்லை. இதே வாழ்க்கை தான் கிறிஸ்தவத்திலையும். பலமுறை நாம் கேட்கிற ஆசீர்வாதங்கள், நாம் உலக பிரகாரமாக எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கிறதுனால நாமளும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, வெளிப்புறமாக நம்மளுடைய தோற்றத்தை பார்த்து நாம் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம் நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த வேர் கீழே ஆழமாக போகாததுனால இப்படி போகும். பாடுகள், போராட்டங்கள், வசனத்தை நிமித்தம் வரக்கூடிய உபத்திரவம், இது எல்லாம் நம்மளை வேறு ஆழமாக கீழே 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 போராடி 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 கீழே கீழே போய் ஸ்ட்ராங்காக பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆனாலும் கீழே விட மாட்டோம். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஷாலோ கிரவுண்டாக இருக்க பிடிச்சிருக்கு. ஏன்னா கேட்ட விஷயம்லாம் உடனே கிடைக்கணும். ஒரு சின்ன விஷயம் தாமதித்தாலும் நமக்கு அதை ஆண்டவருடைய நேரத்தை அக்செப்ட் பண்ணிக்க விருப்பம் இல்லை. எல்லாமே உடனே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எவ்வளவு நாள் ஷாலோவாக நம்ம நினைச்சது எல்லாம் உடனே கிடைக்குதோ, நாம் ஆழமானவர்களாக அல்ல, அகலமாக வேறுவிட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை யோசித்து பார்ப்போம். என் வாழ்க்கையில் ஒருவேளை நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆழமாக வேறு ஊன்றினவனாக இருக்கிறேன்னா, இல்லை நினச்சதெல்லாம் கிடைச்சதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? அல்லது இப்படி சொல்லலாமா, நான் நினச்சதெல்லாம் கிடைக்கட்டாலும், நான் விரும்பின மாதிரி வாழ்க்கை அமையாட்டாலும், இன்னும் நான் கேட்டது வசனத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எனக்கு இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஏதோ ஒரு எமோஷ்னலாக, இல்லை
வெளிப்புறமாக ஏற்படுகிற உணர்ச்சியின் உந்துதலால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் எங்கள் உள்ளான மனிதன் வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தினால் தேவையான நரிஷ்மெண்ட்டை பெற்று அவன் ஸ்ட்ராங்காக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலமாக வெளியான மனிதன் பலப்பட உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த வசனத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஏதேனும் கற்கள் அல்லது கடினமான காரியங்கள் இருக்குமாயின் அதை நீக்குவதற்கும் ஆண்டவரே, அதையும் தாண்டி நாங்கள் இன்னும் ஆழமாக இந்த சத்தியத்தில் வேர்விட்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.